Hi, this is Irshad here. Welcome to Dear Cinema. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபியூ ஃபிலிம்ஸ் ஓட ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி கோயிங் டு பி இங்கிலீஷ். லைக் தமிழ் ஃபிலிம்ஸ் அவ்வளோ பார்க்கல அண்ட் அதர் லாங்குவேஜஸும் பெருசாக இந்த கொஞ்ச நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. ஸோ எஸ், நிறையா இங்கிலீஷ் மூவிஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து நோபடி 2. ஸோ நோபடி 2 வந்து இட்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் டைரக்டட் பை டிமோ. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அ சீக்வல் ஆஃப் நோபடி 1 2021 ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ முக்கியமான ரீசன் அஃப்கோர்ஸ் பாப், அவரோட ஆக்டிங் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுவும் எஸ்பெஷலி பெட்டர் கால் சால் பார்த்ததுக்கப்புறம் பேசிக்லி ஃபேன். வால்டர் ஒயிட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ, பெட்டர் கால் சாலில் அவரோட கேரக்டர் வந்து அதை விட எக்ஸ்ட்ரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் நோபடி பார்த்தேன். அண்ட் பிகாஸ் ஆல்சோ த ட்ரெய்லர் வாஸ் வெரி குட். அந்த எஸ்பெஷலி அந்த பைக், அந்த பஸ்ஸில் ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அதுதான் வந்து லைக் ஒரு சின்ன ஸ்னிப்பெட் மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ பேசிக்லி நோபடியே கம்ப்ளீட்லி ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட நோபடி 2வும் அப்படி தான் எதிர்பார்த்துச்சு. பட் எனக்கு பர்சனலி வந்து அந்த படத்தோட முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் அஃப்கோர்ஸ் லைக் அது வந்து நல்லா ஓடுறதுனால லைக் ஐ திங்க் தே பிளான்ட் ஆல்ரெடி ஆஸ் அ 2-part ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் பேசிக்லி லைக் அவர் வந்து இன்னும் நிறையா லைக் அசாசின் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைக் நிறையா அசைன்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. பிகாஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து அவர் வந்து ஒரு லம்ப் ஆஃப் மணியை வந்து எரிச்சிருப்பார். ஸோ அதோட கடன் கழிக்கிறது மாதிரி வரும். ஸோ இந்த இதில் வந்து லைக் அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் லைட்டாக காமிப்பாங்க. அண்ட் ஒரு ஹாலிடேக்கு போகிற மாதிரி போவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்தோன்னா அந்த பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகி எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பாப் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அண்ட் அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ பட் இதோட ப்ரீடெசஸர் அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இது வந்து ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானரில் வந்துருச்சு. ஒரு பெரிய லைக் ஒரு பெரிய வாவ் ஃபேக்டர் இல்லை. அதுதான் பெரிய இதாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் லைக் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஆகுது அந்த வாவ் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு நினச்சா அதுவுமே பெருசாக இல்லை. ஸோ இட் வாஸ் a little bit disappointing, to be frank, but it is a good entertainment film. லைக் நீங்கள் வந்து வேறு எந்த படமும் இல்லை. Like if you want to see something like crazy-ஆ ஒரு ஃபிலிம், எந்த ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்டோ இல்லை வந்து லைக் பிரெயின் செலவிடாத ஒரு ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா this is a good choice அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து நேக்கட் கன். ஸோ இது வந்து இட்ஸ் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூஃப் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த படத்தை. ஸோ லைக் 1990s வந்து அட்லீஸ்ட் லைக் தேர் வேர் லைக் ஐ திங்க் 4 films based on this. Like it is very கிளாசிக்கலான ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இது வந்து அதோட லைக் அதை பேஸ் பண்ணி லைக் அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். ஸோ இது வந்து லைக் லியாம் நீசன் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் ஸோ இந்த படம் வந்து இது வந்து லைக் ஒரு போலீஸ் ஸ்குவாட் மாதிரி இருக்கும். அந்த ஸ்குவாடில் இருக்கிற லியாம் நீசன் வந்து லைக் அவர் வந்து எந்த ஒரு ரூல்ஸையோ இல்லை எதுவுமே மதிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி போகும். நடுவில் வந்து நிறையா நீங்கள் வந்து லைக் ஹாலிவுட்டவே ஓட்டுவாங்க, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்க. ஒரு இந்த மாதிரியான போலீஸ் சீக்வன்சஸில் என்னென்ன மாதிரியான கிளீஷேயான சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல,
அந்த மாதிரியான விஷயத்த ஓட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரொமான்ஸ் சீன்ஸில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பேசிக்லி இது வந்து நம்ம ஊர் தமிழ் படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பேசிக் அண்ட் ஆல்சோ லைக் உங்களுக்கு வந்து அந்த லைக் அந்த உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஹாலிவுட் ஃபிலிம்ஸோட லைக் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆர் லைக் அதை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக ரிலேட் ஆகும். நிறையா சீன்ஸ்க்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் சிரித்து பார்ப்பீங்க நீங்கள். அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் தான் அது. எனக்கு பர்சனலி வந்து நான் லைக் பிடிச்சிருந்தது. லைக் அண்ட் ஆல்சோ லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் லைக் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை பழைய ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது வந்து கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நிறையா டைலாக்ஸுமே அவங்க அந்த மாதிரி தான் வரும். ஸோ லைக் பிளாக் ஐடு பீஸ் பற்றி பேசுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் லைக் அந்த லைக் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயே இருக்கிற சில கிளீஷேவான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ சின்ஸ் வந்து இப்போ வந்து செல்ஃப் டிரைவிங் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு சீன் வந்து எலக்ட்ரிக் கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் கார் வந்து அவர் ஒரு டெக்னாலஜி தெரியாத ஒரு ஆள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா அது அந்த மாதிரியான போத் அந்த ஹாலிவுட் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸையும் சேர்த்து ஒரு படம் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ரொம்ப லைக் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு லைக் ஒரு ஜாலியாக ரொம்ப ஒரு எட்ஜ் த சீட்டாக ஃபிலிம் அப்படியெல்லாம் இருக்காது. ஜாலியாக நீங்கள் லைக் சாஞ்சு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஃபிலிம் இது. ஸோ அடுத்து 2 படம் பார்க்க போகிறது வந்து இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து வி ஹவ் சீன் அ லாட் ஆஃப் ஹாரர் ஃபிலிம்ஸ். ஸோ அதை தொடர்ந்து வந்து லைக் வி ஹாவ் வெப்பன்ஸ் அண்ட் டுகெதர். ஸோ அதில் வந்து நம்ம வெப்பன்ஸ் பார்க்கலாம். ஸோ வெப்பன்ஸ் வந்து இட்ஸ் மிஸ்ட்ரி ஹாரர் ஃபிலிம். ஸோ லைக் இந்த படம் வந்து இட்ஸ் டைரக்டட், ரிட்டன், ப்ரொடியூஸ்ட் அண்ட் கோஸ்கோர்டு பை ஜாக் கிரெகர். ஸோ இந்த படத்தில் வந்து லைக் த காஸ்டிங் வந்து ஜோஸ் ப்ரோலின், ஜூலியா கார்னர், ஆல்டன் ஆஸ்டின் அண்ட் கேரி வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் பெனடிக் வாங் ஏமியெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் பார்பேரியன் ஒரு படம் 2022 வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இவர். ஸோ அந்த படமும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கான்செப்ட் தான் பார்பேரியனே. பட் அதை எடுத்திருக்கிற விதம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இட் வுட் ஹாவ் அ லாட் ஆஃப் லைக் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து லைக் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஹாரர் இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து அந்த ஏரியாவுக்கு ஏற்ற இஷ்யூஸ் எல்லாமே வந்து லைக் ரொம்ப சின்னதாக பேசியிருப்பார் படத்தில். அதனால அந்த லைக் அந்த ஹாரரோட அந்த லைக் அந்த இடத்தோட விஷயங்களும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். லைக் இப்போ வந்து சில ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஹாரர் ஃபிலிம்ஸ் இஸ் நோ மோர் லைக் நோ மோர் ஜஸ்ட் ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸோ இல்லை வந்து லைக் டூ மச் பிளட்டு காமிக்கிறது ஆர் லைக் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் it has evolved into something like more like இப்போ இருக்கிற சிச்சுவேஷனையும் வந்து லைக் இப்போ இருக்கிற பேசிக்கான சிச்சுவேஷன்ஸையும் மர்ஜ் பண்ணி அதவே ஒரு ஹாரராக காமிக்கிறாங்க.
வைக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து பிரிங்கர் பேக்லேயே வந்து அந்த 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 மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் லைக் அடாப்ஷன் ப்ராசஸ் எப்படி அங்கே ஒர்க் ஆகுதா இருக்கட்டும், ஆர் லைக் ஒரு 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 சூப்பர்ஸ்டிஷன், ஒரு சூப்பர்ஸ்டிஷனுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஹாரரில் லைக் எஸ்பெஷலி இங்கிலீஷ் ஹாரர்ஸில் வந்து ரொம்பவே நிறைய பார்க்க முடியும். And also, like, of course, like there have been films that had like என்ன சொல்கிறது, that had like the contemporary like say the horror genre அதில் இருக்கும். அதுவுமே வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆன் த அதர் சைடு வந்து இந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம்ஸும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வருஷத்துலேயே வந்து லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிங் ஹர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து 28 years லேட்டராக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அது கூட வந்து லைக் இப்போ வந்து வெப்பன்ஸ் இஸ் லைக் இது வந்து இட்ஸ் அ சாப்டர் வைஸ் கொண்டு போகிற ஒரு படம். லைக் அந்த சாப்டரே வந்து லைக் அந்த கேரக்டர்ஸ், படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி போகும் படம். ஸோ பென்சில்வேனியாவில் நடக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு மேப்ரூக் அப்படின்னு சொல்லி ஒரு டவுனில் இது நடக்கும். ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 children வந்து ஒரே கிளாஸில் வந்து திடீர்னு வந்து ஒரு 2:17 AM அப்போ வந்து லைக் டிஸப்பியர் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த எதனால் வந்து ஆலெக்ஸ் லில்லி அப்படின்னு அவங்க கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, எதனால் வந்து ஆலெக்ஸ் லில்லி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் மிச்சமாக இருப்பான் அந்த கிளாஸ்லேயே. அண்ட் அந்த ஜஸ்டின் கிராண்டி அப்படிங்கிற அந்த ஸ்கூல் டீச்சர். ஸோ அவங்களோட கிளாஸில் மட்டும் ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்து காணாமல் போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க ஏன் காணாமல் போனாங்க, என்ன ரீசனு, அதுக்கப்புறம் அது சுற்றி நடக்கிற வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு சுற்றி நடக்கிற லைக் ஹாரர் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், கடைசியில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மாதிரி படம் போகும். ஸோ இந்த படம் வந்து லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. பிகாஸ் லைக் வெப்பன்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பேர் வச்சதே வந்து லைக் basically like in US guns are legal, and அதனால வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து வருஷம் சாகுறாங்க. அதில் முக்கியமாக வந்து அதிகமாக சாகிறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கான பேசிஸ்லேயும் ஒரு கன்னோட 217 அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வரும். ஸோ பேசிக்லி வந்து இந்த படம் வந்து லைக் நம்ம டீப் இன்சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்டர் ஜென்ரேஷன் எப்படி வந்து ஸோ இது வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸில் போயிருப்பாங்க. பட் இஃப் வி வாண்ட் டு லைக் ப்ரெடிக்ட் ஆர் லைக் இஃப் வி வாண்ட் டு ஒரு தியரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா எனக்கு பார்த்து புரிஞ்சது அதுதான். லைக் ஒரு எல்டர் பர்சன் ஆர் எல்டர் பீப்புள், ஹவு தே ஆர் கண்ட்ரோலிங் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரனை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பேசியிருப்பாங்க படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்து அஃபேர் பேசியிருப்பாங்க, ஆல்கஹாலிசம் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் ட்ரக் அடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பேசியிருப்பாங்க, பர்க்லரி பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து சின்ன லைக் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த பிஹேவியர்ஸ்குள்ளே
இப்போ அது அட் த சேம் டைம் வந்து இப்போ யூஎஸில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு பர்சனலி வந்து இதை சாப்டர் வைஸாக கொண்டு போனது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு சாப்டர் வைஸ் பிடிக்கும், அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அட் த சேம் டைம் வந்து ஒரு ஒரு புக் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் சாப்டர் வைஸாக போகும்போது. அட் த சேம் டைம் வந்து லைக் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த சாப்டர் பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்டர் வைஸ் கொண்டு போகிறது வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இதில் வந்து லைக் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பர்ன் மாதிரி தான் போகும். அந்த ஸ்லோ பர்ன் வந்து லைக் என்னதான் வந்து ஒரு அளவுக்கு ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் இட் ஃபெல்ட் குட். இட் ஃபெல்ட் என்ன சொல்கிறது, the film actually felt like என்ன சொல்கிறது, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், ஜஸ்டிஸ் டு த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லைக் பட் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ட்ராமாவாக எடுத்துகிட்டு போயிருந்தாலே ஐ திங்க் இட் வுட் ஹவ் ஒர்க்ட் அ லாட். ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரையாக இருந்துறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. லீட் ரோலாக நடித்த ஜோஸ் ப்ரோலினாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜூலியா கார்னர், அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. த வே தே ஆக்டட் வாஸ் ரியலி குட். எஸ்பெஷலி ஏமி மேடிகன், அவங்க தான் வந்து லைக் அந்த விச் மாதிரியான ஒரு கேரக்டரில் வராங்க. அவங்க நடித்தது வந்து ரொம்பவே லைக் என்ன சொல்கிறது, ரொம்பவே டெரிஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ் ஃபிலிம். எஸ்பெஷலி உங்களுக்கு ஹாரர் ஒரு அளவுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த ஃபிலிமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் இன்னொரு ஹாரர் ஃபிலிம் டுகெதர். ஸோ இது வந்து இட்ஸ் சூப்பர் நேச்சுரல் பாடி ஹாரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்துருந்துச்சுல, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அண்ட் ஆக்சுவலி அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம். பாடி ஹாரரே வந்து ஒரு தனி ஜேர்னர் தான். I think there was also a French film called Carbon அப்படின்னு நினைக்கிறேன். இட் வாஸ் பிட்வீன் அது வந்து லைக் ரொம்ப க்ரேஸியாக போகி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கார் அண்ட் அ விமன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். ஸோ பாடி ஹாரர் வந்து மோஸ்ட்லி எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னா சில டேபுவான விஷயங்களை வந்து இன்னும் வந்து லைக் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ஹவு விமனோட பாடியை வந்து எப்படி வந்து இந்த உலகம் பார்க்குது, மேல் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ லைக் விமனே வந்து அவங்களோட பாடியே வந்து லைக் எந்த அளவுக்கு வந்து இந்த உலகம் வந்து பிடிக்காமல் வைக்குது, ஆர் லைக் வந்து லைக் அவங்களவே அவங்களோட பாடியை வந்து ஹேட் பண்ண வைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே நியான் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் நிறைய இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும். ஸோ அதோட வரிசையில் தான் வந்து டுகெதர். ஸோ இட் வாஸ் டைரக்டட் பை மைக்கேல் ஷாங்க்ஸ். இது வந்து அவரோட டைரக்ஷனல் டெபியூட். ஸோ டேவ் ஃப்ராங்கோ அண்ட் ஆலிசன் பிரி வந்து லைக் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் மில்லி அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் டிம். ஸோ இவங்க வந்து லைக் அவங்களுக்கு வந்து மில்லிக்கு வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து லைக் கண்ட்ரி சைடில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கிடச்சிருக்கும். ஸோ டிம்மும் வந்து who aspires to be a musician, but ஒரு ஃபெயில்டு மியூசிஷியன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ
அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து பாஸ் ஆனதுனால அவங்க வந்து ஒரு எமோஷ்னலி அன்ஸ்டேபிளான ஒரு 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 பொசிஷனில் இருப்பான். ஸோ அதனால வந்து தே வுட் கோ, அவனும் வந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ தே வுட் கோ டு தட் பிளேஸ். ஸோ அங்கே போய் லைக் அதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளே வந்து சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லைக் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே போனோடனே தே வில் ட்ரை டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் அந்த வீடு அதெல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் தே ஆன் ஒன் வீக்கெண்ட் அந்த மாதிரி தே வுட் கோ ஃபார் அ ட்ரெக்கிங். ஸோ அந்த ட்ரெக்கிங் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு கேவில் விழுவாங்க. ஸோ அந்த கேவில் வந்து சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கும். ஸோ அங்கேருந்து என்ன ஆச்சு, லைக் இவங்களுக்கு அந்த கேவுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதை வந்து சார்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் கதை. ரொம்பவே இதுவுமே வந்து ஒரு ஸ்லோபர்னான கதை தான். ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு கதை. அந்த கடைசி அந்த ஸ்லோபர்ன் வந்து அந்த ரிவீல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான படங்களில் வந்து கல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்துடுவாங்க. அந்த கல்ட் வந்து ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஃபேக்டராக இருக்கும். ஸோ லைக் எக்ஸாம்பிள் வந்து இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் பிரிங் ஹர் பேக்லேயும் ஒரு கல்ட் இருக்கும். அந்த கல்ட்டு தான் வந்து பெரிய லைக் அந்த கல்ட்டு தான் வந்து பெரிய லைக் பெரிய இஷ்யூவாக வரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும். ஸோ இது வந்து பேசிக்லி கப்புள்ஸாக இருக்கிறவங்க வந்து ஒன்றாயிருவாங்க. ஸோ அந்த ஒன்றாகிறது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஒரு ஃபேக்டர் ஆகும், அக்செப்ட் பண்ணலைன்னா ஒரு ஃபேக்டர் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகும். டேவ் ஃப்ராங்கோ வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தார். லைக் அவரோட ஃபிலிம்ஸ் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது கிடையாது. பட் ஐ திங்க் லைக் வி ஹாவ் டு லைக் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நவ் யூ சி மீயில் பார்த்துருக்கேன். நவ் யூ சி மீயில் வந்து நடிச்சிருப்பார், அதில் பார்த்தது தான். பட் மற்றபடி மற்ற ஃபிலிம்ஸில் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. பட் மனுஷன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. லைக் the way he emotes, the way he like acts in that scene, அது எல்லாமே ரொம்ப அவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சு. ஸோ ஆல்சோ அவங்களோட பேர் ஆலிசன் ப்ரீயுமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. பேசிக்லி 2 கேரக்டர்ஸ் தான் இருக்கிறனால they have to லைக் என்ன சொல்கிறது, புஷ் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தே ஹாவ் டன் அ வெரி குட் ஜாப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதில் வர சினிமோட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ், அண்ட் ஆல்சோ வந்து லைக் ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஜம்ப் ஸ்கேர்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் வருது. லைக் ஐ திங்க் ஹார்ட்லி லைக் 2 or 3 places. பட் இதெல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயமாக தான் போகும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் முன்னாடியே வந்து ஒரு கத்தியை காமிப்பாங்க. ஸோ அந்த கத்தி வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே அது எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சின்ன ஹாரருக்கே ஏற்ற சில விஷயங்களும் அந்த வழக்கமான விஷயங்களும் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா நீங்கள் ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கிளீஷேடாக தெரியும். அண்ட் நீங்கள் ஒரு லைக் பேசிக்லி இப்போ இந்த ஹெரிடிட்டரியாக இருக்கட்டும், இல்லை வந்து மிட்சோமராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான படங்களில் வந்து எப்படியும் வந்து ஒரு ரிவீல் பாயிண்ட் வந்து ஒரு கல்ட் மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்கும். அப்படிங்கிற போது இதுலேயும் ஒரு கல்ட் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அது வந்து லைக் அந்த அளவுக்கு வந்து எக்ஸைட் ஆகலை. லைக் அஃப்கோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுச்சு வழியே அந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது இந்த படத்துலையுமே. பட் ஆன் த ஹோல் இட்ஸ் டிசர்வ்டு ட்ரை. லைக் ஒரு ட்ரை நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ எஸ்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட். ஸோ இந்த படம் வந்து ஸ்பைக் லீ டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் லைக் லீட் ரோலில் வந்து டென்சல் வாஷிங்டன், ஜெஃப்ரி ரைட், ஹேட்ரியா, ஆசாப் ராக்கி, ஜான் டக்லஸ், டீன் வின்டர்ஸ், பிரின்சஸ் நோக்கியா அண்ட் ஐ ஸ்பைஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து லைக் ஸ்பைக் லீ எடுக்கிறாரு அப்படின்ட்டு அப்படி டைரக்ட் மறுபடியும் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதோ அதுக்கான எதிர்பார்ப்புகள் நிறையா இருந்துச்சு. ஏன்னா அவரோட பழைய படங்கள்லாம் வந்து அவ்வளோ நல்லா எடுத்திருப்பார். ஸோ அந்த லைக் எஸ்பெஷலி பிளாக் பீப்புளோட கல்ச்சர்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அதனால் வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் this was a remake of Akira Kurosawa's Japanese film High and Low. ஸோ இந்த படம் வந்து இந்த படம் வந்து டென்சல் வாஷிங்டன் வந்து டேவிட் கிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு 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 மியூசிக் ரெக்கார்டு மாதிரி வச்சுருப்பார். ஸோ அந்த மியூசிக் ரெக்கார்டு வந்து சம்ஹவ் வந்து அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும், செல்லிங் இஷ்யூஸ் இருக்கும், ஆர் ஓனர்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவரோட பையனை வந்து கடத்திடுவாங்க யாரோ. அந்த பையனை வந்து கடத்தி ஸ்விஸ் ஃப்ராங்க் நோட்ஸ் கேட்பாங்க, கிட்டத்தட்ட 1000 ஃப்ராங்க் நோட்ஸ் கேட்பாங்க. ஸோ அவரும் வந்து வழியே இல்லாமல் அதை வந்து ஒத்துக்குவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தா அந்த அவரோட பையனை கடத்தாமல் அவரோட கூட வேலை செஞ்சிட்ருக்கிற இன்னொருத்தரோட பையனை கடத்திடுவாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு டைலமா இருக்கும். இவ்வளோ நம்ம பையனாக இருந்தால் கூட இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து காப்பாற்றலாம், பட் இது வந்து இவரோட பையன் தானே அப்படிங்கிற ஒரு டைலமா இருக்கும். இவ்வளோ காசு செலவு பண்ணுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அண்ட் இந்த காசு வந்து அந்த ரெக்கார்டிங்கில் அந்த அவரோட ரெக்கார்ட்ஸில் இருக்கிற கிளையன்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸோட பணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். பட் ஃபைனலி ஹி வுட் அக்செப்ட் இட். ஸோ அந்த பையனை வந்து காப்பாற்றினாரா இல்லையா, யார் கடத்தினா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகும். அஃப்கோர்ஸ் டென்சல் வாஷிங்டன் இஸ் he's a star performer and he does his job pretty well in this film. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு மட்டும்தான் இதில் வந்து ஸ்பேஸும் இருந்ததாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி நிறையா எமோஷன்ஸ்குள்ளே போக வேண்டிய ஒரு படம். பட் கேரக்டர்ஸ்குள்ளேயே அந்த எமோஷன்ஸ் வந்து பெருசாக உட்காரலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நமக்கு அந்த எமோஷன் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை. ஏன்னா இது வந்து ஒரு கிட்னாப்பிங் அந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் மாதிரி போகிறனால இட் டிட் நாட் ஃபீல், ஐ பர்சனலி டிட் நாட் ஃபீல் தட். பட் இட் வாஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சம்ஹவ் வந்து நிறைய இடத்துல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீன் வரும், ஒரு சேஸ் சீன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். அட் த சேம் டைம் வந்து அந்த நியூயார்க்கில் இருக்கிற அந்த மெட்ரோ ட்ரெயின்லேயும் ஒரு சீன் வரும். ஸோ பேசிக்லி அந்த இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ண மியூசிக், பேக்ரவுண்டில் இருக்கிற மியூசிக் வந்து யூஸ்வலி ஒரு இந்த மாதிரியான ஒரு ஃபிலிமில் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு அந்த அர்ஜ் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்து அந்த மியூசிக்லேயே வந்து நிறையா விஷயங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணும் அந்த சீனுக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து வித்தியாசமாக வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஜாஸா அப்படின்னு எனக்கு தெரியல, ஐ எம் நாட் அ மியூசிக்கல் எக்ஸ்பர்ட். பட் சம் கைண்ட் ஆஃப் ஜாஸ் அண்ட் மெலடி அந்த மாதிரியான ஒரு கண்டெம்பரரியான ஒரு மியூசிக்குள்ளே இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்க முடிஞ்சிச்சு படத்தில். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 சிச்சுவேஷன்ஸில் வருது, அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் யூஸ்வலி ஸ்பைக் லீ ஃபிலிம்ஸில் வந்து பிளாக்கோட அந்த
அந்த அந்த அந்த இப்பயும் வந்து அவங்களோட சிக்கல் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப இன்டெப்த்தாக காமிப்பார். இதில் வந்து ஒன் சச் கேரக்டருக்கு அந்த விஷயம் அந்த 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 இன்டெப்த் தெரிஞ்சிச்சு. டென்சல் வாஷிங்டன் கூட இருக்க அந்த லைக் அந்த கூட இருக்கிற ஒருத்தரை வந்து எப்படி வந்து போலீஸ் ட்ரீட் பண்ணுது, சம்டைம்ஸ் வந்து எப்படி இவரே அவரோட லைக் அந்த டேவிட் கிங்கே எப்படி அவரை ட்ரீட் பண்ணுறதையும் அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க. லைக் இன்னும் லைக் பிளாக் ஓகே, லைக் பிளாக்காக இருந்தாலுமே எப்படி வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்து வென் they do not have they do not have the luxury or they do not have that money, அவங்கள வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து காமிச்சிருப்பாரு. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவரோட ஃபிலிம்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு கிளைமேக்ஸில் அந்த ரேப் பேட்டில் ஒன்று சும்மா நடக்கும், இவங்களுக்கும் அந்த அக்யூஸ்டுக்கும் அந்த கடத்தவனுக்கும் அந்த கடத்தினவனுக்கும் அதுக்கப்புறம் லைக் டேவிட் கிங்குமே நடக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆன் த ஹோல் வந்து it wasn't என்ன சொல்கிறது, it wasn't ஸ்பைக் லீ ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ஸ் அந்த கேரக்டர்ஸுக்குள்ளேயே இருக்கிற அந்த எமோஷன் செட் ஆகாதனால அது வந்து நம்மளுக்கு பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு அந்த கேரக்டர்ஸை வந்து பெருசாக லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கான டைம் வந்து படத்தில் வந்து பெருசாக இல்லை. இட் ஸ்டார்டட் இமீடியட்லி, பட் அட் த சேம் டைம் வந்து அந்த இமீடியட்னஸ் வந்து இந்த கதைக்கு வந்து செட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து எலியோ. ஸோ இது வந்து இட்ஸ் அனிமேஷன் ஃபிலிம். ஸோ எவ்வளோ பேருக்கு வந்து லைக் அனிமேஷன் பார்த்தாலே அழுதுருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்லி வந்து அது எஸ்பெஷலி பிக்சர் ஃபிலிம்ஸ், பிக்சர் அனிமேஷன்னாலே அந்த ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்கிறனால ஆர் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது எமோஷ்னலாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அழுக வந்துடும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படமையும் பார்த்துட்டு லைக் கடைசி லைக் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. லைக் பேசிக்லி அனிமேஷன் ஃபிலிம்ஸ் ஆர் சம்திங் தட் லைக் நீங்கள் லிவ் நம்ம வந்து அதை வந்து நினச்சாலும் லிவ் பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் அனிமேஷன் இஸ் லைக் எக்ஸ்ட்ரா லார்ஜ் தென் லைஃப். அண்ட் ஆல்சோ வந்து அதில் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லைக் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்காத ஒரு எலிமெண்ட்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அது வந்து நடக்காது. ஸோ பட் வி வுட் கெட் somehow attached to it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொக்கோ எடுத்துக்கோங்க. ஸோ கொக்கோலாம் வந்துட்டு இட் இஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம், இட் இஸ் அ பிக்சர், அதுவும் வந்து பிக்சர் அனிமேஷன் தான். இன்ஃபேக்ட் வந்து அது வந்து ஒரு நமக்கும் அந்த கல்ச்சருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படம். லைக் இட் ஹேப்பன்ஸ் இன் அ மெக்சிகன் லேண்டில் நடக்கும். அதில் இருக்கிறவங்களாம் மெக்சிகன் பீப்புளாக இருக்காங்க. அது அவங்க நடக்கிற அந்த ஃபெஸ்டிவலும் வந்து டே ஆஃப் த டெட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது கூட வந்து நம்ம எமோஷ்னலாக அட்டாச் ஆயிடுவோம். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். கார்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஃபிலிம்ஸ் இருக்குது. லைக் அனிமேஷனை பார்த்து அழுகிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப தேம்பி அழுதது வந்து மான்ஸ்டர் இன்க். ஐயோ, லைக் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தைய வந்து அவன் அந்த ரூமுக்குள்ளே விட்டுட்டு ஆக்சுவலி அந்த ரூமுக்குள்ளே போகும்போதே வந்து எனக்கு வந்து லைக் வி குட் ப்ரெடிக்ட் வாட்
இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் அதிலிருந்தே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சேடான ஃபீலிங் போய் லிட்ரலி ஐ ஸ்டார்டட் க்ரையிங் வென் தட் ஃபிலிம் எண்டட். அந்த கேரக்டர்ஸ் கூடயே நானும் சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அனிமேஷன் இஸ் லைக் அ வெரி பவர்ஃபுல் ஒரு வெரி பவர்ஃபுல் டூல் டு எமோட் யுவர் திங்ஸ். ஐ திங்க் நான் இதுவே வந்து அனிமேஷன் பற்றியே ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் லைக் நிறையா பேசுகிறது இருக்குது. டாய் ஸ்டோரியாக இருக்கட்டும், ஃபைண்டிங் டோரியாக இருக்கட்டும், இன்க்ரெடிபிள்ஸ், இன்சைட் அவுட்டு, லைக் ஐ டோன்ட் நோ, லைக் ஐ திங்க் லைக் அட்லீஸ்ட் லைக் ஹாஃப் ஆஃப் த எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் வந்து ஒரு 30+ ஃபிலிம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பிக்சரில். அதை பார்த்து அட்லீஸ்ட் லைக் ஒரு 15 ஆர் லைக் 30க்குமே அழுதாலும் அழுதுருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன் இந்த அழுகிறத பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் தீஸ் ஆர் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் ஹேஸ் தட் மேஜிக் டு லைக் எமோட் அண்ட் ஆல்சோ லைக் சே சம்திங் லார்ஜர் தென் லைஃப் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறனால அது வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு எலியோ. ஸோ எலியோ வந்து இட் இஸ் directed by 3 directors basically, Madden, Domi and Adrian, and also written by Julio Cho, Mark Hammer and Mike Jones. So 3 writers and 3 directors. ஸோ இதில் வாய்ஸஸ் வந்து ஜோயி ஜால்டானா பண்ணியிருக்காங்க. அண்ட் யோனாஸ் தான் அந்த சின்ன பையன் கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து லைக் எலியோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து லைக் ரீசெண்ட்லி அவங்க பேரண்ட்ஸை வந்து லைக் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இழந்துட்டான். ஸோ அவன் வந்து இப்போ வந்து அவனோட ஆண்ட்டு கூட வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ இவனுக்கு வந்து ஏலியன்ஸ் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன். ஸோ அதனால் வந்து எப்படியாவது ஏலியன்ஸை வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால் நிறைய இந்த ரேடியோ மாதிரியான இதெல்லாம் வச்சு அவங்கள காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். And at one point he would get a chance and they will also like take him. ஸோ அங்கே வந்து அந்த யூனிவர்ஸுக்கு போய் அந்த யூனிவர்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா வேறு ஒரு ஏலியன் வந்து அந்த யூனிவர்ஸை வந்து தாக்குற மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ இவனை வந்து லைக் ஏர்த்தோட இதுன்னு நினச்சிருப்பாங்க, லைக் ஏர்த்தோட லீடர்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இவன் வந்து பொய் சொன்னது தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இவன் இருந்தாலும் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு கண்டுபிடிப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டு யார், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். ஸோ ஆஸ் அ பிளாட்டாகவே இட் வாஸ் ப்ரிட்டி யூனிக்கான பிளாட்டை எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் த வே தே ஹவ் லைக் டிசைன்டு each ஏலியன்ஸ், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லைக் அமைச்சிருந்தாங்க. ஆல்சோ அட் த சேம் டைம் வந்து ரொம்ப கிட்ஸுக்காக போகாமல் அந்த டெக்னாலஜி அதுக்கப்புறம் சயின்ஸ் படி சில விஷயங்கள், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். இட் வாஸ் அ ப்ரிட்டி டீசெண்டான ஒரு பிளாட்டு. நிறையா விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் அவுட் ஆச்சு. யூஸ்வலி வந்து இந்த மாதிரியான படங்களில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் இருக்கும். அண்ட் அது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் அது வந்து பெருசாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ அதனால வந்து இட் டிட் நாட் ஹாவ் தட் மச் ஆஃப் இம்பேக்ட். பட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் ஆல்சோ ஐ வில் ரெக்கமெண்ட் யூ லைக் அதர் அனிமேஷன் ஃபிலிம்ஸ். எஸ்பெஷலி நீங்கள் வந்து டாய்ஸ், எஸ்பெஷலி இஃப் யூ ஹாவ் கிட்ஸ்,
start them with toys முக்கியமாக, because it would help them develop friendship. It would help them develop like say the compassion or emotions or sympathy towards others. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மூலியமாக கற்றுக்கலாம். ஃபைண்டிங் டோரியாக இருக்கட்டும், இல்லை ஃபைண்டிங் நீமோவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான படங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்சைட் அவுட் முக்கியமாக இன்சைட் அவுட் 1 and 2 அது அட்லீஸ்ட் ஒரு ஐ திங்க் ஒரு 6-7 ஏஜ்க்கு அப்புறம் ஆர் லைக் மேபி 10 நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸில் த இன்க்ரெடிபிள்ஸ் யூ கேன் நெவர் மிஸ். ஸோ அந்த படம் காமிங்க. ரொட்டட்டோலி வந்து ஐ திங்க் it would make the children look at other creatures or like not creatures, other animals in compassion அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த படம். நானே பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் வாலி இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ லைக் it would give you the idea like how the world is going to be, or like அந்த ஒரு ஸ்பேஸ் பொல்யூஷன் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க அந்த படத்தில். அண்ட் ஆல்சோ அந்த 2 ரோபோட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரிலாம் லைக் இட் இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி கொக்கோ வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் I think the reason Coco worked out for everyone, it's not just the music, but also it is about that culture, family bonding, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேசுவாங்க. அதனால இருக்கும். அதுக்கப்புறம் சோல்னு ஒரு படம் இருக்குது, அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐ திங்க் இட் காட் த பெஸ்ட் பிக்சர் அவார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர் லைக் நாமினேட் ஆகிருந்துச்சு. ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்துச்சு அந்த படத்தில், அந்த படத்துக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ பிக்சர் ஃபிலிம்ஸ் தட் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு வாட்ச். அண்ட் ஆல்சோ லைக் கண்டிப்பாக வந்து அழுகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, பிகாஸ் இட் வுட் மேக் யூ க்ரை. அண்ட் யார் அழுதாலுமே அது தப்பு இல்லை. நோ மேட்டர் இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள். ஸோ எஸ்பெஷலி men needs to cry, and men needs to cry after watching a animation film அப்படின்னு நான் நினைக்கிறேன். So yes, so these are the recommendations. and of course அந்த கடைசியாக பேசினது வந்து கண்டுக்காதீங்க. அண்ட் முக்கியமான படம் மறந்துட்டேன், அப்பு. லைக் மை காட், லைக் மற்ற படத்தெல்லாம் வந்து நீங்கள் லைக் கிளைமேக்ஸில் தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மோண்டாஜ் வரும், அந்த மோண்டாஜ்லேயே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம் இது. அதுக்கப்புறம் தான் அந்த அட்வென்ச்சர் அதெல்லாமே நடக்கும். அண்ட் ஃபைனலாக ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீலிங் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு மோண்டாஜ் மாதிரியான ஒரு விஷயம் வரும். அந்த விஷயத்தை பார்த்தாலே வந்து இட் வுட் லைக் பிரேக் யூ டவுன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அது மட்டும் இல்லாமல் லைக் நடுவில் நிறையா படம் வந்துச்சு, லைக் எலிமெண்டல், ஆன்வர்டு மாதிரியான படங்கள். ஆன்வர்டில் எனக்கு தெரிஞ்சு கோவிடுக்கு அப்புறம் வந்துச்சு. எலிமெண்டல் வந்து லாஸ்ட் இயர் வந்த படம். எஸ். So these are some of the these are some of the films. லைக் தனியாக அனிமேஷன் பற்றி பேசுவோம். அண்ட் ஆல்சோ லைக் அதர் லைக் நாட் ஜஸ்ட் பிக்சர்ஸ் பட் ஆல்சோ அதர் ஃபிலிம்ஸை பற்றியும், லைக் அதர் அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் எனக்கு இதை மட்டும் சொல்லிடுறேன். லைக் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னா, லைக் மான்ஸ்டர்ஸ் இங்கோட செகண்ட் பார்ட், அதோட சீக்வல் வர மாதிரியான ஒரு நீட் இருந்துச்சு. பட் somehow it got cancelled because ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, இட் வாஸ் மோர் எமோஷனல் தென் மான்ஸ்டர் இங்க் அப்படிங்கிறனால they ditched that project to make a monster universe.
யூனிவர்சிட்டி, மான்ஸ்டர்ஸ் யூனிவர்சிட்டி, அதோட ப்ரீக்குல் எடுத்துட்டாங்க. மான்ஸ்டர்ஸ் இங்க் 2, ஏன்னா 2 வந்து ரொம்ப எமோஷ்னலாக போகும். ஏன்னா லைக் அந்த கேரக்டர் வந்து அந்த பொண்ணை வந்து தேடி போகும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க போல். பட் த ப்ரொடக்ஷன் டீம் டிட் நாட் ஃபைனலைஸ் பிகாஸ் அது வந்து ரொம்ப கிட்ஸ் பார்க்குற ஃபிலிமாக இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நிறுத்திட்டதாக படித்தேன். ஸோ அனிமேஷன்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே கூட வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், தீஸ் ஆர் த ஃபிலிம்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.